என்னோட பெயர் விஜயலட்சுமி. நான் இங்கே கோயம்புத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி காந்திமா நகரில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். இப்போ நாங்கள் இந்த பள்ளி வந்து எங்களுக்கு எப்படின்னா 2002 இந்த பள்ளி வந்து ஆரம்பிக்கப்பட்டு உயர்நிலை பள்ளியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. மிக குறைந்த எண்ணிக்கையினுடைய மாணவர்கள், மிக அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரொம்பவே பின்தங்கி இருந்த நிலைமையில இப்போ நாங்கள் வந்து இந்த வருஷம் சிறந்த பள்ளிக்கான டாக்டர் பேராசிரியர் அன்பழகன் அவார்டு வாங்கி சிறந்த பள்ளிக்கான தமிழக அரசு விருதை வந்து வாங்கியிருக்கிற அளவுக்கு எங்கள் பள்ளி வந்து இப்போ சிறந்த பள்ளியாக மாறியிருக்கு. எல்லா துறையிலுமே, எல்லா அறிவியல், தமிழ் வளர்ச்சித்துறை, மற்ற கலை திருவிழா, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து மாநில அளவில் வந்து எங்கள் பள்ளி வந்து மாணவர்கள் வந்து சிறந்த விளங்குறாங்க. சமீபத்தில் ஒவ்வொரு வருஷமும் கலை திருவிழாவுக்கு வந்து வெளிநாடு சுற்றுலா வந்து எங்கள் பள்ளியிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூஸாக தொடர்ந்து எங்கள் பள்ளி வந்து செலக்ட் ஆகி குழந்தைங்க வந்து வெளிநாடு போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து எஸ்ஆர்எஸ் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் அந்த கேப்ஜி மினி அவங்க 2 பேருடைய கொலாபரேஷனில் ஸ்டெம் லேப்னு சொல்லிட்டு இப்போது எங்களுக்கு புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்கோம். முன்னாடி வந்து எல்என்டி அந்த ஸ்டெம் லேபும் எங்கள் பள்ளியில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டெம் லேப், அந்த எல்என்டியோட ஸ்டெம் லேப் எப்படின்னா உங்களுக்கு வந்து சயின்ஸோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ப்ளஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் லெவல் மட்டும்தான் அதில் நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுலேருந்து இந்த எஸ்ஆர்எஸ் ஃபவுண்டேஷன் அவங்க கேப்ஜி மினி கொலாபரேஷனில் வந்த இந்த ஸ்டெம் லேப் வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நிறைய டெக்னாலஜிக்கலாக அந்த குழந்தைங்க வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ இந்த ஐடிஐல இந்த டெக்னிக்கல் இந்த இன்ஜினியரிங் பேஸ்டு நிறைய அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்க அதை கற்றுக்கிறதுல ஆர்வம், முக்கியமாக அந்த 3D பிரிண்டர். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது மாதிரி ஏஐ அதுலேயும் வந்து அவங்க வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. வாரத்தில் அனைத்து நாட்களும் வந்து அவங்களுடைய அந்த அஃபீஷியல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அது குழந்தைங்ககிட்டே ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு பாடமாக அது வந்து இப்போ அந்த பாடப்பிரிவாக அது மாறிட்டு இருக்கு. டிங்கர் கோடிங் லேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெம் லேபுங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கூலும், ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 10 ஸ்கூல் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 10 ஸ்கூலில் காந்திமா நகர் ஸ்கூலும் ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல் நம்மளதில். இதில் நம்ம 10 ஸ்கூலில் நம்ம இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள், அவன் இந்த 3D பிரிண்டரில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. 3D பிரிண்டர் அப்படின்னா பேசிக்காக என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட தேவையான காம்பனன்ட்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறது தான் 3D பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவையான காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலிமா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், டிங்கர் கேட், ஸோ சாலிட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா நம்ம டிசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக மிஷினுக்கு இம்போர்ட் கொடுத்து மிஷினை வந்து நம்ம வந்து ரன் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த 3D பிரிண்டரில் டிசைன் பண்ண பார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி ஸோ ஆன்லைனில் ட்ராக் பண்ணி டைரெக்டாக பிரிண்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான காம்பனன்ட்ஸ், ஸோ ஒரு ஈஃபில் டவர், தென் அதுக்கப்புறம் ஒரு டாக் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் லைக் இப்போ மொபைல் ஸ்டாண்ட், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான காம்பனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ணி, ஸோ இந்த டிசைன் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுறோம். நம்ம ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் நேம் வந்து பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பிஎல்ஏ ஃபிலமெண்ட் மூலயமா என்ன பண்ணுறோம், ஸோ பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைன் வந்து நம்ம ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு டைரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய பெஸ்ட் டெக்னாலஜி. ஸோ நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்க பிளாஸ்டிக்ஸை வந்து எடுத்து ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த மாதிரி ஃபிலமெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ், ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாஸ்டிக்ஸை கேதர் பண்ணி ஸோ அந்த பிளாஸ்டிக்ஸ் மூலிமா ஸோ ரீசைக்கிள் பண்ணுறக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ், ஸோ நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற பக்கெட்ஸு, இந்த மாதிரி நம்மளுடைய பிளாஸ்டிக்ஸை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரீமாடிஃபிகேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணி இந்த காம்பனன்ட் த்ரூ இந்த ரோல் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிசைனிங் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த டிசைனிங் மூலிமா என்ன பண்ணுவோம், பசங்களுக்கு வந்துட்டு ஸோ பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி டிசைன் பண்ணோம், ஒரு ஸ்கொயர் எப்படி டிசைன் பண்ணோம், ஒரு ரெக்டாங்கிள் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டிங்கர் கேட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் மூலிமா பசங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் உட்கார வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த டிசைன் மூலயமா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கொயர்னா எப்படி இருக்கும், ரெக்டாங்குலர்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமில் இருக்க சாஃப்ட்வேர் மூலிமா என்ன பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக மிஷினுக்கு வந்து த்ரூ வைஃபை மூலயமா என்ன பண்ணுறாங்க, சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சென்ட் பண்ணுறதை வச்சு
டைரெக்டாக நம்ம என்ன ஃப்ரேம் கொடுத்தோமோ ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வேணும் அப்படின்னா அந்த 2 சென்டிமீட்டருக்கான ஸ்கொயர் வந்து இந்த ஃபிலமெண்ட் மெல்ட் ஆகி இந்த ஃபிலமெண்ட் மூலிமா ஒரு ஸ்டெப் இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸாக என்ன பண்ணுறோம் டைரெக்டாக வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இதுதான் இதோடைய பெஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ ஒரு ஐஐடியில் பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிமெண்ட்டு இந்த மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம 3D பிரிண்டர் மூலியமாகவே ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த இன்னொரு 3 to 4 இயர்ஸில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி டெக்னாலஜியாக மாறுறதுக்கு சான்சஸ் டூ ஹை பாசிபிலிட்டிஸ்.